சைவத்திலே மட்டன் குழம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஃபீலிங். சைவத்தில் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலிங். மோர் குழம்பு. தஞ்சாவூர் செல்லம்மாள் மண்பானை சமையல். ஒரு மணி நேரம் ஆகிடுங்க. எண்ணெய் ஆகுது 1 நேரம் ஆகிடும். ஆமாம். தூதுவளை சூப்பா சார் இது? திணை பாயசம், நாட்டு பசும்பால் லஸ்ஸி அண்ட் பானை. ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் பேட்ரிக். எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி இங்கே உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த செல்லம்மாள் ஹோட்டல் தாங்க. ஏன்டா இத்தனை நாள் நான் இங்கே வரல அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணேங்க. நான் தஞ்சாவூர் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்ணும், ஒரு நல்ல வெஜிடேரியன் ஃபுட் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இத்தனை வகையான ஃபுட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க. அடித்து சொல்கிறேன், எங்கேயும் நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. 32 வகையான சைடிஷ்ங்க. வெஜ்ஜில் இவ்வளோ சைடிஷ் இருக்கா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியம் போச்சு எனக்கு. இங்கே 2 விதமாக டைனிங் இருக்குங்க உங்களுக்கு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி டைனிங், ஏசியில் ஒன்று இருக்குது, நான் ஏசியில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு பஃபே ஒன்று இருக்குது, நான் பஃபே ஒன்று இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள. கடையோட ஓனர் செந்தில் சார்ட்ட பேசணும். அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க நமக்கு. தஞ்சாவூர் செல்லம்மாள் மண்பானை சமையல் ஹோட்டல். இது வந்து ஒரு பாரம்பரியமான மெதுவாக சமைக்கும் முறையை உள்வாங்கின ஒரு பாரம்பரிய சைவ மண்பானை சமையல் உணவகம். இதில் நம்ம மதிய உணவும் இரவு உணவும் பரிமாறுறோம். மதிய உணவு ஒரு காவிரி கரையோர சாப்பாடு, ஒரு சைவ உணவு எப்படி ஒரு 32 வகையில் இருக்குங்கிறத இங்கே நம்ம தயாரித்து வாடிக்கையாளர்கள். இயற்கை உணவு அப்படிங்கிறத விட நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியமாக கடைசி ஒரு 200-300 வருடங்களில் எந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை we are taking them to times back. நம்மளோட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பாட்டிமார்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் சமைச்சு கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம இந்த இடத்துல இயற்கை உணவுங்கிறத விட பாரம்பரியமாக இந்த காவிரி கரையோரங்களில் சாப்பிட்ட ஒரு சைவ உணவு தான் நம்ம இங்கே ரீக்ரியேட் பண்ணி முடிக்கிறது. இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக இருக்குது அப்படின்ட்டு. வேணா மேலே பார்த்தீங்க அப்படின்னாங்க பழம் ஓலையெல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க யூஸ் பண்ணுற காய்கறிலேருந்து, அரிசியிலேருந்து, எண்ணெயிலேருந்து எல்லாமே ஒரு 80% ஆஃப் திங்ஸ் வந்து இவங்களே ப்ராடக்ட் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்களே தயாரிக்கிறாங்க. அதனால வந்துட்டு இவங்களால நேச்சுரலாகவே தர முடியுது. உங்களுக்கு 2 டைனிங் இருக்குங்க. இங்கே வந்து ஏசி, நான் ஏசி 2 இருக்குது. இங்கே ஏசியில் பொறுத்த வரைக்கும் பொஃபே சிஸ்டம் சொல்கிறாங்க அவங்களுக்கு. பட் ஆனாக்கா அவங்களே சர்வ் பண்ணுறாங்க, நல்லா பண்ணி இயற்கையாகவே செக்காட்டுறாங்க. அவங்க மற்றவங்கெல்லாம் வந்து மிஷின் வச்சு செக்காட்டுவாங்க. இவங்க வந்து மாடு கட்டி அது செக்காட்டுறாங்க அவங்களுக்கு. அதில் வந்து இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்துட்டு ரொம்ப தமிழ்நாட்டிலே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கு 2 பேர். இவங்க செக்காட்டினாங்க. அவங்க வந்து அந்த செக்கை மாட்டுறது அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறப்பே நமக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு அந்த செக்கை வந்து சரி ரெடி பண்ணுறதே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் அந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகுது. அது வரைக்கும் மாடு நல்லா சுற்றுது. உங்களுக்கு செம்ம இதாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வைப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. இது வந்து கல்லாலான உரல். இது ஒரு குளத்து கருவை மரத்தாலான உலக்கை. இது வாகை மரத்தாலான ஒக்கி. இது ஆத்தி மரத்தாலான கருதுகால். ஒரு வாகை மரத்தாலான. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம விதையை நம்ம காய வச்சுருக்கோம். நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எள்ளு, கடலை ரெண்டுமே நம்மள்கிட்ட. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். 80% நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. மிச்சம் 20% தான் நான் விலைக்கு வாங்குறது. அது ஒரு மணி நேரம் ஆகிடுங்க. எண்ணெய் ஆகுது. ஓகே. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து இது வந்து ஏசி ஹாலுங்க. அது நம்ம பார்த்தது நார்மல் ஹால். இது ஏசி ஹால். இது ஏசி ஹால் உள்ள போகிறோம் நம்ம. இப்போ சென்னை தான் சார். நீங்கள் நான் யூடியூப்பில் பார்த்தேன் தடவை. ஓகே சார். பார்க்கும்போது மண்பானை சமையல் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வர ஆரம்பிச்சேன். இது ஒன்ஸ் வருவேன், தஞ்சாவூர் வருவேன். ஓகே சார். ஒரு 2 days 3 days இருப்பேன். அப்போ வரும்போது இங்கே தான் சாப்பிடுவேன். ஓகே. லஞ்ச் அண்ட் நைட் மாரி கூட சாப்பிடுவேன். 2மே சார். நீங்கள் சார் ஓனர் செந்தில் இஸ் வெரி குட் பர்சன், வெரி நைஸ் பர்சன். நான் அப்புறம் இன்ட்ராக்ட் பண்ணேன். இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஹோட்டலில் வந்து ஒரு எய்மாக பண்ணார். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இவங்க வந்து இயற்கையாகவே எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப ஆயிலேருந்து எல்லாமே இயற்கையாக பண்ணுறாங்க.
இது கல்டிவேஷன் கூட வெஜிடபிள் கல்டிவேஷன் கூட இவங்க ஓன் லேண்ட்லேருந்து எடுத்து பண்ணுறாங்க. ஓகே அதான் பெரிய விஷயம். ஆரம்பிக்கலாங்களா? வாழைப்பூ கோலா உருண்டை, வாழைப்பூ கோலா உருண்டை, வாழைப்பூ வடை, ஓகே சார். தண்டு தயிர் பச்சடி, தண்டு தயிர் பச்சடி சார், காலிஃப்ளவர் வறுவல், ஓகே உருளைக்கிழங்கு வறுவல், ஓகே வெண்டைக்காய் வறுவல், ஓகே பாகற்காய் வறுவல், அரைக்கீரை, பசலைக்கீரை கூட்டு, ஓகே புளிச்சக்கீரை கடைசல், வாழைத்தண்டு பொரியல், முளை கட்டிய பயிர், வடகம், புடலங்காய் கூட்டு, தூதுவளை சூப்பு, தூதுவளை சூப்பா சார் இது? திணை பாயசம், இது பாயாசம், நாட்டு பசும்பால் லசி அண்ட் பானை. பானம்ங்கிறது எப்படி செய்வாங்கன்னா புளி தண்ணியை கரைச்சிட்டு ஓகே அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு லெமன் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோ. ஓகே சார். அதுக்குள்ளே ஏலம் போட்டு அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். நாக்கில் விட்டு விட்டு பார்க்க எப்படி ஒரு புளி தண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குது, அதில் உப்பு எப்படி செய்யுது, அதில் ஏலக்காய் எப்படி செய்யுது, அதில் எப்படி வந்து லெமனோட டிண்ட் எப்படி இருக்குது, எல்லாமே கலந்த உருட்டு கடைசியாக சுக்கு சேர்க்கணும். அந்த சுக்கு தான் முக்கியமாக அதில் டேஸ்ட் வரும். இது ஒரு ஹைட்ரேட்டிங் ட்ரிங்க். ராமநவமி அன்றைக்கி கொடுக்குறது கோவில்களில். இன்றைக்கி அது வழக்கொழிஞ்சு போச்சு வீடுகளில். ஆனால் ஒரு சம்மர் டைமில் நம்ம உங்களுக்கு நீர் சத்து குறைஞ்சதுன்னா இதை குடிக்கிறது நல்லது. ஓகே. துவையல், மோர் குழம்பு, கலந்தக்காய் சாம்பார், பருப்பு உருண்டை குழம்பு, பொரிச்ச குழம்பு, குறிச்ச பழம், பாரம்பரிய பொன்னி புழுங்கல் அரிசி. ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்க இடத்துக்கு செல்லம்மாள் பட்டணத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம இது ஒரு ரம்மியமான இடங்க அது, ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை சார்ந்த இடம் நமக்கு இது. இங்கே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பி நமக்கு. இவ்வளோ வெரைட்டி பார்த்தீங்களா, எவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் எனக்கு பிடிச்ச கோலா உருண்டை, பருப்பு வடை. அக்கா ஸ்பூன் இதான் மண்பானை சோறு. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பியூர் நேச்சுரலாகவே இருக்கணுமே. இவங்க சமைக்கிறதுலேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். இவங்க சமைக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்பானை சமைக்கிறாங்க அவங்க. எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது நமக்கு ஒரு இன்றைக்கி ஒரு வேட்டை காத்துட்டு இருக்கிற இன்றைக்கி. வடகம் இது பிடிச்ச கறியாக்காது. கீரை. ம் 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 தூதுவளை சூப்பு சாப்பிட்ணும். அடுத்து பாயசம் கடைசியாக சாப்பிட்றது. ஆக்சுவலி அது ஓகே. தூதுவளை சூப்பு சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாதத்தில் கூட ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. ஓகே சார். தென் சாம்பார், ஓகே. தென் பருப்பு உருண்டை குழம்பு, ஓகே. வத்த குழம்பு இங்கே வரும், பொரிச்ச குழம்பு இங்கே வரும், மோர் குழம்பு இங்கே வரும். ஓகே. புளிக்கீரை சாதத்தில் போட்டு திருவையாறு புளிச்சக்கீரை. திருவையாறு ஸ்பெஷல் ஆஃப் திருவையாறு. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற போல வந்து சூப்புங்க அது. சூப்பராக இருக்குது சூப்பு. சூப்பு சாப்பிட்டாச்சு. நம்ம சாம்பார் ட்ரை பண்ணுவோம். ஓகே, சாம்பார் ஊற்றிக்கிறோம். நம்ம இப்போ சாம்பாருக்கு தொட்டுக்க நம்ம வடை எடுத்துக்கணும். சாம்பார் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஹேண்ட் பண்ணி சாம்பார் ட்ரை பண்ணு. சாம்பார் நல்லாயிருக்கும். இது முளைக்கட்டை பயிர் இது.
வாழைத்தலை சூப்பராக இருக்குப்பா. மோர் போட்டு உண்மையிலே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, எதாவது சாப்பிட்றது அவ்வளோ இருக்காது. ஆண்டிக்கு பிடிச்சது சாப்பிட போகிறேன் இப்போ நான். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்போ? என்னது இது? தெரியல. பாவக்காய் சூப்பராக இருக்கு பாவக்காய். கசப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லை பாப்பா பாவக்காய் உண்மையிலே. ஐயோ வலிக்குது. காலிஃப்ளவர் சாப்பிடுமா? பாதி தெரியும் பரவாயில்ல. காலிஃப்ளவர் மார்க் இது கோவில் இது. அப்போ தொழில் சூப்பராக உருளைக்கிழங்கு கொடுக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தஞ்சாவூர் வந்தால் எங்கே மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சூப்பரான ஒரு மண்பானை சமையலுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இன்கேஸ் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, ஏஜ் ஆனவங்க இருப்பாங்க, அவங்க ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கள்ட்ட அந்த திணை அரிசின்னு ஒன்று இருக்குங்க, அதை நம்ம வாங்கி சாப்பிட்லாம் நம்ம. அதே போல் நீங்கள் இங்கே போகிறப்ப கண்டிப்பாக அங்கே ஒரு இந்த பானங்கள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த நாட்டு பசும்பால் நாட்டு பசுவோட லெசி கொடுக்குறாங்க. அவங்க நாட்டு பசுவோட லெசி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அது சூப்பராக இருக்குது. அதே போல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. பானகங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோட்டலுக்கு யாரையா போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ, பை, see you.